பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்று காலையில் மிகுந்த அன்போடு நான் உங்களை வாழ்த்துகிறேன். அனுதினமும் ஆவியானவரோடு என்ற இந்த ஒரு ஷார்ட் மெசேஜில் உங்களை சந்திக்கிறது எனக்கு அதிக சந்தோஷம். சுகமாக இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். கடந்த காலத்தில் தினந்தோறும் ஆண்டவர் உங்களோடு காலையில் பேசி வருகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது அல்லவா? இன்றைக்கு கர்த்தர் என்ன பேசுகிறார் தெரியுமா? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்களும் சாட்சிகளாயிருக்கிறோம். இந்த இயேசுவை தேவன் மீண்டும் எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சி உள்ளவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் சாட்சி தான். சாட்சியில் 2 வகை இருக்கு. ஒன்று சாட்சி சொல்வது, இரண்டாவது சாட்சியாய் ஜீவிப்பது. இதில் எது முக்கியம் அப்படின்னா, 2மே முக்கியம்தான். சாட்சி சொல்வது, இரண்டாவது சாட்சியாய் வாழ்ந்து காட்டுவது. இதற்கு மிகுந்த ஆதரவையும் பலனையும் கிருபையும் ஒத்தாசையும் தருகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அப்போ நீங்கள் ஆவியானவரை நம்புறீங்க இல்லையா? அப்போ நீங்கள் ஆவியானவரை பார்த்து என்ன கேட்கணும்? ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க ஆவியானவரே. நான் என்ன செய்வேன்? சாட்சி சொல்லுவேன். ஒரு பக்கம் சாட்சி சொல்லுவேன், இன்னொரு பக்கம் எல்லா சூழ்நிலையிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் நான் சாட்சி உள்ளவனாக இருப்பேன் என்ற ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுக்க அவரே உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவருடைய அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆவியில் நிரம்பி, அடிக்கடி நீங்கள் ஆவியில் நிரம்பி நிரம்பி ஜெபிக்கணும். ஜெபிக்க 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 அந்த ஆவியில் உங்களுக்கு ஒரு தைரியம் வரும், ஒரு பலன் வரும். சரியா? எதை குறித்து இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக இவ்வளோ காரியத்தை நான் இன்னைக்கு செய்ய போகிறேனே, எப்படி செய்ய போகிறேனோ, இவ்வளோ பிரச்சனை நான் இன்னைக்கு எப்படி சந்திக்க போகிறேனோ அப்படி சொல்லாதீங்க. என் ஆவியானவர் என்னை பலப்படுத்துவார், என் ஆவியானவர் என்னை தைரியப்படுத்துவார், அவரால் எல்லாம் கூடும் என்று நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த நாள் பாருங்களேன், அற்புதமான சாட்சி நீங்கள் சொல்ல போகிறீங்க. உங்கள் சாட்சியை கேட்டு அநேகர் பிரமிக்க போகிறாங்க. சரியா? தைரியமா இருங்க. ஆண்டவர் நல்லவர். பாதகமான சூழ்நிலையை தான் சாதகமாக மாற்றுவார். அதுக்கு நீங்கள் தான் சரியான ஆட்கள். உங்களை அப்படி மாற்ற போகிறார் பாருங்க. ஜெபம் பண்ணுவோமா? என்ன சொல்லி ஜெபிக்கணும்? ஆண்டவரே, அற்புதத்தின் நாள் என்று நான் சொல்லுகிறேன், ஆசீர்வாதத்தின் நாள் என்று சொல்லுகிறேன். அது மட்டுமல்ல, என் ஜீவிய காலமெல்லாம் நான் உமக்காக சாட்சியாய் வாழும் ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லி ஜெபிக்க போகிறீங்க. ஜெபிக்கலாமா? எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று அன்றைக்கு அப்போஸ்தலர்கள், ஆண்டவரே, அந்த அபிஷேகத்தை பெற்று அத்தனை பேரும் சாட்சி உள்ளவர்களாக இருந்தார்களப்பா. உம்முடைய பிள்ளைகளை சாட்சியை கெடுக்க, உம்முடைய பிள்ளைகளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு சோதனைகளையும் வேதனைகளையும் கொண்டு வர நினைக்கிற பிசாசின் தந்திரங்கள், எரிச்சல், கோபம், ஆண்டவரே, அவசரப்பட்டு எடுக்கிற தவறான முடிவு ஒன்று உம்முடைய பிள்ளைகளை தொடக்கூடாதுப்பா. உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட போகிறார்களப்பா. புது பலனை தரப்போகிறீர் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் உமக்கு சாட்சி உள்ளவர்களாக இருக்க போறாங்க, சாட்சி சொல்ல போறாங்க. அது நிமித்தம் உம்முடைய நாம மகிமைப்பட போகிறதப்பா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் தேவ பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பி விட்டதற்காக உமக்கு நன்றி. உமக்கு ஒருவருக்கே நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.